குழந்தைங்களோட தூக்கம், முகமாற்றம், கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இது எல்லாமே அஃபெக்ட் பண்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதாங்க அடினாய்ட்ஸ். அடினாய்ட்ஸ் வந்து உங்க மூக்குக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன சதை. அது வளர வளர என்ன ஆகும்னா உங்களுடைய மூச்சு குழாயில பிரீதிங் ஸ்பேஸ் குறைவா இருக்கும். பிரீதிங் ஸ்பேஸ் குறைவா இருக்கிறதுனால நைட்ல பசங்க தூங்கும் போது கொரட்டை விடுவாங்க, இல்ல பெட்ல பெரண்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. சோ உங்க குழந்தைங்களோட ஸ்லீப் கான்ஸ்டன்டா லெஸ் ஆக்சிஜன் சப்ளை இருக்க போது என்ன ஆகும்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல மவுத் பிரீதிங் இல்ல வாய திறந்து தூங்குறதுனால ஃபேஷியல் growth எஃபெக்ட் ஆகலாம், இல்ல ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கு பிரெயின்க்குலனா நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ் இல்ல ஹைப்பர் ஆக்டிவ் இஷ்யூவும் இருக்கலாம். லாங் டேர்ம்ல இந்த அடினாய்டு இஷ்யூ உங்க சில்ட்ரன்ஸ் உடைய ஃபேஷியல் growth-யும் எஃபெக்ட் பண்ணும், ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் ஸ்னோரிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணும். யூசுவலி மெடிசின்ஸ் அண்ட் ஸ்ப்ரே கொடுத்தா இந்த அடினாய்ட் ஷ்ரிங்க் ஆகி பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா 3 மாசம் கழிச்சியும் சேம் ப்ராப்ளம் பர்சிஸ்ட் ஆகுறதா, சர்ஜரி தேவைப்படலாம். அடினாய்டுக்கு சர்ஜரி தேவையா இல்லையா அது டிசைட் பண்றதுக்கு இன்னொரு 4 கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல அடினாய்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றோம்.